இந்த லவ் டுடேக்கு அடுத்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம அப்போ தெரியாமல் பண்ணதை இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். கரெக்ட் தானே? நம்ம என்ன லொல்லு பண்ணியிருப்போம். ராஜண்ணே நீங்கள்லாம் சும்மாவாக இருந்திருப்பீங்க. சும்மா இங்கே நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் பேரண்ட்ஸ் எல்லாம், எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகியமானவனாக இருந்திருப்பானே தவிர, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தெரிய எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி. அதனால் இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். என்ன அவங்க போய் பப்பில் டான்ஸ் ஆடுறாங்க, சியர்ஸ் சொல்கிறாங்க, அரைகுறை ட்ரெஸ் போடுறாங்க. அவன் ரூம் போட்டு அரைகுறை ட்ரெஸ்ஸில் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க பெரிய ஆளுகளை. நீங்கள் வேறு இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா? சென்சார் போர்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்கள் தாங்க பண்ணணும். ஏங்க உடனே சென்சார் போர்டுக்கு வேறு சொல்லி இதையும் வெட்ட சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் போல். குழந்தைங்களையே குற்றம் சொல்லக்கூடாது. நீங்கள்லாம் கரெக்டா? அண்ணன் சொன்னார், பல விஷயங்கள் எடுத்து வச்சார். ஒரு ஆம்பளை பல தொடர்புகளில் இருக்காருன்னு. அந்த ஒவ்வொரு தொடர்புக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான். ஒரு தொடர்புட உருவான குழந்தையே அட்மிட் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்கூலில் விட்டுட்டு இன்னொரு தொடர்பில் உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போவாங்க. பாக்கெட்டில் காசு செலவு பண்ணாமல் அடுத்தவங்க காசுலேயே ஆட்டையை போட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடுறாங்க. பெரும்பாலும் கிட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. கரெக்ட்? அடுத்தவன் பாக்கெட்டில் எப்படி கை வைக்கிறது, விரல் விடாமையே, கையை விடாமையே அவனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகளெல்லாம் தெரிஞ்சவங்க தான் 2K கிட்ஸ். ஸோ வாழ்க அவர்கள். ஸோ இந்த மாதிரி பார், ரெஸ்ட் ஆஃப் பார்ஸ், அந்த வயசில் அந்த பப்புக்கு போகிற கல்ச்சருக்குண்டான அடிமைகளாக்கி அந்த குழந்தைங்களை சீரழிக்கிறதுக்குண்டான பல விஷயங்கள் இந்த நாட்டில் தோற்றுவித்தது யார்? வியாபாரம் என்கிற பெயரால் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தாங்க கடையை போடுறோம். அவனும் ஒரு அப்பன் தானே. அந்த அப்பன் குற்றவாளி இல்லைன்னா நம்ம அப்பாவும் குற்றவாளி இல்லை. இன்றைக்கி அரசியல் மாதிரியே தாங்க எல்லாமே. சிக்குனா மட்டும்தான் திருடன், சிக்கலைன்னா பெருந்தலைவன். நீதிமன்றங்களை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் உயர்ந்த இடங்கள். அந்த நீதியை சொல்பவர்கள் தான். அவரும் மனுஷன் தான். என்ன அதான் இந்த மீட்டூ மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பேச மீட்டூன்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் யார் அந்த மீட்டூன்னே தெரியாமல் போச்சு இல்லையா? மீட்டு என்ன ஆச்சு? பத்திரிகை நண்பர்களை தான் கேட்குறேன். முத்து மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 3000 மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனில். வாங்க, எங்களை வச்சு செய்யுங்க, நாங்கள் உங்களை வச்சு செய்கிறோம். மாறி மாறி செஞ்சுக்குவோம். நம்ம பேரரசு ஒரு அருமையான நிறைய நல்ல விஷயங்களை பேசினார். முத்தாய்ப்பா அண்ணனும் பேசிட்டார், ராஜண்ணன். இனிமேல் திருப்பி நம்ம என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனால் ஒரே ஒரு விஷயம், வர்றவங்கெல்லாம் ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்ட்டு கொஞ்ச நேரத்தில் பேசிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார் அவர். ரொம்ப நேரம் பேசிட்டு நான் இப்போ தொடங்குறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் யாரும் கைத்தட்டலையா? கைத்தட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கைத்தட்டு வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி அதை சொல்லிட்டு அவர் ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறாரு. நல்ல வேலை நான் சாப்பிடாமல் வந்தேன். கடைசி நேரத்தில் நம்ம நம்பி அவர்கள் ஒரு டப்பாவில் வெஜிடேரியன் கொண்டு வந்து என்கிட்ட கையில் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். படத்தை பார்த்து மயங்க வேண்டிய விழிகள். ராஜண்ணன் சொன்ன மாதிரி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மியப்படும்ன்றதை மாற்றி வயிற்றுக்கு சாப்பாட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செவிக்கில் கண்ணுக்கு விருந்து அளித்திருக்கிறார்கள். கண்ணுக்கு எப்படிப்பட்ட விருந்து எல்லாம்
யார் இளைஞர்கள் இல்லை, நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால் இந்த ட்ரெய்லருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஒரு கைத்தட்டிடுவோம், உண்மையான கைத்தட்டு. இந்த டைரக்டர் முத்து வந்து உண்மையிலுமே அதாவது ஒரு தயாரிப்பாளரே வந்து பாராட்டுற அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நன்றி, அந்த இயக்குனருக்கும் பாராட்டுகள். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து வேற ஒரு படத்தை தூக்கி போட்டு இந்த கதையை கேட்டு, அதுவும் அவங்களுடைய புதல்வி சொல்ல, ஏன்னா நீ மிகப்பெரிய தயாரிப்பாளினி ஆயிடுவேன். ஏன்னா சமீபத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு படம் பண்ணாங்க. அவங்க ஏதோ படம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அர்ச்சனா உடைய சகோதரி ஐஸ்வர்யா, அவங்க பேரும் ஐஸ்வர்யா, அவங்க வந்து ஒரு கதையை கேட்டேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த படம் தான் லவ் டுடே. இந்த லவ் டுடேக்கு அடுத்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து தம்பி எங்கிட்ட சொன்னார், அஃப்கோர்ஸ் பேரரசுக்கிட்ட சொல்லும்போது நானும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். இந்த படம் வந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு எடுத்தோம், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். இன்னைக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இந்த 20 கிட்ஸு, 2K கிட்ஸு, 5K இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வளர்க்குறோம், அவ்வளோதான். நம்ம வந்து அப்போ தெரியாமல் பண்ணதை இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். கரெக்ட் தானே? நம்ம என்ன லொல்லு பண்ணியிருப்போம். ராஜண்ணே, நீங்கள்லாம் சும்மாவாக இருந்திருப்பீங்க. சும்மா இங்கே வந்து நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் பேரண்ட்ஸ் எல்லாம், எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகியமானவனாக இருந்திருப்பானே தவிர, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தெரிய நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி. அதனால் இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். இன்னொரு தடவை வேணுமா? போட்டுருவோம். பத்திரிகை நண்பர்களின் வேண்டுகோளுக்குங்க தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நானும் இன்னும் ஒரு தடவை பார்த்துடுறேன். என்ன டைரக்டர், அடுத்தது இந்த கிட்ஸுகளுக்கும் ஒரு படம் இந்த மாதிரி எடுங்கன்னு. என்ன அவங்க போய் பப்பில் டான்ஸ் ஆடுறாங்க, சியர்ஸ் சொல்கிறாங்க, அரைகுறை ட்ரெஸ் போடுறாங்க. அவன் ரூம் போட்டு அரைகுறை ட்ரெஸ் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க பெரிய ஆளுகளில். நீங்கள் வேறு இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா? பார்க்குறோம்ல. நீங்கள் என்ன ஒன்றும் தப்பாக இல்லை, எடுத்துடல. அதே மாதிரி இது பெரிய நம்ம இப்போ நம்ம எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்போ சென்சார் தேவையா? நீங்கள் சென்சார் போர்டில் இருந்தீங்க, முதல்ல நீங்களே உட்காந்துங்க பேசிகிட்டு இருக்கீங்க சென்சாரை பற்றி. அவரை சொல்கிறேன். சென்சார் போர்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்கள் தாங்க பண்ணணும். விட்டு போயிடுங்க பாவம். இதெல்லாம் பார்த்தேன், எங்களுக்கே ஒரு சின்ன இன்னும் வாழ வேண்டும் போல் ஒரு ஆசையை தூண்டுகிற விதத்தில் சில விஷுவல்ஸ் இருக்குன்னா அதை ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. ஏங்க உடனே சென்சார் போர்டுக்கு வேறு சொல்லி இதையும் வெட்ட சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் போல். அப்படி இல்லை, இது கண்டென்ட் என்ன அவர் சொல்ல வந்தது. நீங்கள் ஒரு மேட்ரு சொன்னார் பேரரசு, ரொம்ப சரியான மேட்ரு. அதாவது இப்படி இருந்தால் தான் அந்த இளம் வயது பசங்க பொண்ணுங்கெல்லாம் தேட்டருக்கு வருவாங்க. இப்போ ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்க தான் இன்றைக்கி தேட்டருக்கு வர்றாங்க. உண்மையாகவே யார் ஐடியில் வேலை செய்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, இவங்களாம் படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டண்ட். படத்தில் கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்ருங்க, அவங்கள தேட்டருக்கு கூப்பிடுக்கணும்னா ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ இதை பெரிய நடிகர்களில் தம்பி சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டென்ட்டை கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒருத்தர் திட்ட வேண்டியது, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது, அது புயல் மாதிரி கிளம்பி. இந்த படத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா, படத்துக்கு அவங்க பேசுனதுக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் பாவம், நேர்மையாக காட்டியிருக்காரு. ஆக இந்த நேர்மை வெற்றி பெறணும். கரெக்டு தானே? நம்ம பொய் சொல்லி
இன்றைக்கி குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அண்ணன் அழகாக சொன்னாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதாவது குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இவன் சுதந்திரமாக தெரியும். இவன் என்ன பண்ணுறான்னு சாயந்தரம் வரலும் தெரியாது. திருப்பி அந்த 3:30 மணிக்கு குழந்தைய பிக்கப் பண்ண போகும்போது வரையில் அப்போ ஒரு என்னால் வர முடியாது, நீ போயிடு. இது எத்தனை வீடுகளில் நடக்குது. அந்த குழந்தைங்களை நம்ம மட்டும் உள்ளுணர்வோட பாசத்தோடு நம்ம பராமரிக்கிறோமா? குழந்தைங்களையே குற்றம் சொல்லக்கூடாது. நீங்கள்லாம் கரெக்டா? குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கு இருக்குது. இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அவருக்கு பார்த்தீங்களா டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாரு. நீங்கள் தானே மேட்ரு இழுத்தீங்க வம்புக்கு. ஸோ பெற்றவங்களுக்குன்னு 1008 பிரச்சனை இருக்கும். அண்ணன் சொன்னார், பல விஷயங்கள் எடுத்து வச்சார். ஒரு ஆம்பளை பல தொடர்புகளில் இருக்காருன்னு. அந்த ஒவ்வொரு தொடர்புக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான். ஒரு தொடர்புட உருவான குழந்தையே அட்மிட் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்கூலில் விட்டுட்டு இன்னொரு தொடர்பில் உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போவான். அவனுடைய உண்மையான டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா? என்னங்கப்பா, எல்லாம் ஒரு சைடாகவே பேசக்கூடாது. குழந்தைங்க கெட்டு போயிடறாங்க. குழந்தைங்க எந்த குழந்தையும் கிடையாது. இப்போல்லாம் குழந்தைங்க ரொம்ப விவரமாக இருக்காங்க. போவாங்க, பாக்கெட்டில் காசு செலவு பண்ணாமல் அடுத்தவங்க காசுலேயே ஆட்டையை போட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடுறாங்க. பெரும்பாலும் கிட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. கரெக்ட்? நோபடி ஸ்பெண்ட்ஸ், தே நோ ஹவு டு மேக் அதர்ஸ் ஸ்பெண்ட். அடுத்தவன் பாக்கெட்டில் எப்படி கை வைக்கிறது, விரல் விடாமையே, கையை விடாமையே அவனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகளெல்லாம் தெரிஞ்சவங்க தான் 2K கிட்ஸ். ஸோ வாழ்க அவர்கள். அந்த மாதிரி பிள்ளைகளை பெக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். பெரும்பாலும் சொல்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இவர் படத்தில் கிளைமேக்ஸில் காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். இந்த சமுதாயம், அதாவது பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த சமுதாயம் அங்கங்கே ஏங்க பப் ஓப்பன் பண்ணுறீங்க, 24 hours பப்பு. அப்புறம் இந்த பப்புக்கு இப்போ வேறு பேர் வச்சுருக்காங்க, ரெஸ்டோ பார். அது சிலருக்கு ஃபிக்ஸே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலேஜ் பொண்ணு அந்த பையனும் அந்த இடத்துல தான் சார் உட்காருவாங்க. நீங்கள் உட்காராதீங்க இந்த சீட்டுன்றான். நான் ஒரு ரெஸ்டோ பாருக்கு போனேன், தனியாக போயிட்டேன், யாரையும் கூப்பிடல, யாரும் வரல. உடனே ஏதும் இல்லை சார், அங்கே ஆல்ரெடி புக்டு. நான் 1 மணி நேரமாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லிவிட்டு, அந்த இடத்துல எதுக்கு, ஏன் நம்ம போகிற இடமானார். சரிப்பா ஐயா அப்படின்னு கொஞ்ச நேரம் அவர் வந்தார். ஒரு 2 மணி நேரம் நாங்களும் பேசுகிறோம், அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்டு. 2 மணி நேரமாக காலியாக தான் இருக்குது, யாரையும் உட்கார விட மாட்டேன்றோம். நம்ம எந்திரிக்கிற டைமில் அந்த கிட்ஸ் வந்தாங்க. சூப்பர். எப்படி ஒரு ஆளுமை தன்மை வச்சுருக்காங்க அந்த கிட்ஸு. அந்த கடைக்காரனையே வேலைக்கு வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார், ரெஸ்டோ பார்ஸ், அந்த வயசில் அந்த பப்புக்கு போகிற கல்ச்சருக்குண்டான அடிமைகளாக்கி அந்த குழந்தைங்களை சீரழிக்கிறதுக்குண்டான பல விஷயங்கள் இந்த நாட்டில் தோற்றுவித்தது யார்? வியாபாரம் என்கிற பெயரால் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தாங்க கடையை போடுறோம். அவனும் ஒரு அப்பன் தானே. அந்த அப்பன் குற்றவாளி இல்லைன்னா நம்ம அப்பாவும் குற்றவாளி இல்லை. கரெக்டாக நான் சொல்கிறது? குற்றம் பண்ணால் எல்லோரும் குற்றவாளி தான். ஸோ இதில் ஏமாந்து போகிற குழந்தைங்க மட்டும்தான் வாழ்க்கை போகுது. ஏமாற்றிட்டு வர்ற குழந்தைங்கள்லாம் விவரமான குழந்தைங்களா இருக்குது. இன்றைக்கி அரசியல் மாதிரியே தாங்க எல்லாமே. சிக்குனா மட்டும்தான் திருடன், சிக்கலைன்னா பெருந்தலைவன். என்னங்க ஐயா அது? அண்ணன் சொன்னார் நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறதுன்னு. நீதிமன்றங்களை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் உயர்ந்த இடங்கள்.
அந்த நீதியை சொல்பவர்கள் தான். அவரும் மனுஷன் தான். என்ன அது என்ன பண்ணுறது? ஆமாம், அது தேவையில்லை. பாரு, அவர் பேசிட்டு அவர் பேசுறது ஏதோ நான் பேச வர்றது மாதிரி. நீங்கள் தான் பேசுனீங்க, பேசிட்டு ஏன்டா பேசுனேன்ட்டு டென்ஷனில். ஆமாம் ஆமாம், அதுதான். ஆமாம், அதான் இந்த மீட்டூ மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பேச மீட்டூன்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் யார் அந்த மீட்டூன்னே தெரியாமல் போச்சு இல்லையா? மீட்டு என்ன ஆச்சு? பத்திரிகை நண்பர்களை தான் கேட்குறேன். மீட்டை மீட்டெடுக்க முடியாமல், மீட்டூவையும் மீட்டெடுக்க முடியாமல் எல்லாம் அவங்கவுங்க சொந்த சௌகரியங்களுக்காக எல்லா விஷயத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஏதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கமர்ஷியலாக நம்ம போட்ட காசும் வரணுன்றதுக்காக முழு ஈடுபாடோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு புது இயக்குனர், கிட்டத்தட்ட புது இயக்குனர். 2வது படமா முத்து? அந்த இயக்குனர் இவர் சார் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு தெரியல. பிஸ்னஸ். சரி, சார் ஒரு தைரியமான திரையுலக ஜாம்பவானா நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராக தொடர்ந்து நீங்கள் படம் எடுக்கணும். முத்து மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 3000 மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனில். வாங்க, எங்களை வச்சு செய்யுங்க, நாங்கள் உங்களை வச்சு செய்கிறோம். மாறி மாறி செஞ்சுக்குவோம். புகழ்பெற்ற திரைப்படங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். எங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரையிலும், எங்களை மாதிரி 2K கிட்ஸ் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வெற்றி வரும்போது கண்டிப்பாக வரும். சார் நான் சொல்கிறேன், நீங்கள் காமெடியாகவே நினைக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் எடுத்துருப்பீங்க? எவ்வளவு தைரியம் வேணும் இவருக்கு. அது எப்படி டபுள் லாங்குவேஜில் எடுத்திருக்கார் தம்பி. அது ஒரு வியாபார தந்திரம். நிச்சயமாக நான் என்ன கேட்டால் இது மலையாளத்துலேயும் நீங்கள் டப் பண்ணிடுங்க. இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன். என்னுடைய உள்மனதில் மலையாளம் கன்னடன்னு போட்டால் ஒரு 4 லாங்குவேஜ் பிக்சரை உங்களால் பண்ண முடியும். அட்லீஸ்ட் டப் பண்ணிவிட்டு 4 ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் கண்டென்ட்டெல்லாம் கேட்கும்போது ஒரு வித்தியாசமான திரைக்களம். அது தம்பி సాత్విక్, ఐ విష్ యూ ఆల్ ద బెస్ట్. మన తెలుగు నుంచి వచ్చేసారు ఇక్కడ. మీకు తెలుగు సినిమాలాగా మీకు తమిళ్లో కూడా చాలా పెద్ద ఒక ప్లాట్ఫామ్ ఇక్కడ దొరకాలని నేను ఐ విష్ యూ ఆల్ ద బెస్ట్. அதே மாதிரி ஜாக் டேனியலா? எங்களுக்கு தெரிஞ்சது ஜாக் டேனியல் தான். ஜாக் ராபின்சன், ஜாக் ராபின்சனுக்கு கூட வாழ்த்துக்கள். அப்புறம் அமிர்தம். நான் உட்கார்ந்ததே அமிர்தத்துக்கு பக்கத்தில் தானே. அமிர்தா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்போ அமிர்தம் இல்லாத இன்னும் 2 தேனும் சொக்கத்தங்கமும் வராமல் போன ஹீரோயின்களையும் நம்ம மனமாற வாழ்த்துவோம். ரொம்ப எல்லாம் திட்ட வேண்டாம். சின்ன பிள்ளைகளுக்கு திட்டினா தெரியாது, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. கூப்பிட்டதே அவங்களுக்கு புரிஞ்சதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போது இங்கே இப்போ எப்படி நிறைய நார்த் இந்தியன்ஸ் தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்காரங்க நம்ம கேட்டால் இங்கிலீஷில் பதில் சொல்லுவாங்க. நம்ம வெஸ்ட் மாம்பலம் சைட்லெல்லாம் போனீங்கன்னா இந்த கடையில் நிறைய தமிழ் ஆளுக்கு தான் இருப்பாங்க. கேட்டால் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவான். நோ அப்படின்னு. அதே கடைக்குள்ளே புகுந்து இந்த காய்கறியெல்லாம் எடை போடுற பொண்ணு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸாக இருப்பான். நம்ம கியா கித்துனா அப்படின்னு நம்ம கேட்போம். வேறு வழி இல்லாமல் அவனுக்கு தெரியலையன்ட்டு அவன் சார் தமிழ்லேயே பேசுங்க சார்.
நாடு இப்படி போயிட்டுருக்குங்க. அடுத்த படம் இதை வச்சு நீ எடுக்கண்ணே, இதே ஒரு வித்தியாசமான படமாக அமையும். எப்படி வந்து மொழி வந்து நம்மளை எல்லாம் வந்து வேறு வேறு மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்கிது பார்த்தீங்களா? நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். நம்ம வடக்கு இந்தியாக்காரங்கிட்ட வந்து வேலை செய்கிற பசங்கன்னா நம்ம ஊர் தமிழன் வந்து காய்கறி கடையிலையோ மற்ற மளிகை கடையிலையோ வேலை செய்ய தயாராக இல்லை. கரெக்டாக நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுறோம் பாருங்க, அவன் தமிழில் பேசுகிறான். எங்கே குழப்பம் நடக்குது பாருங்கள். இப்போ என்ன என்ன தேவை இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் இன்னொரு படம் முத்து, நீ பெரிய யூ சர்டிஃபிகேட்டில் அந்த படத்தை எடுக்கலாம். என்ன உன்னுடைய இது ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாத அளவுக்கு எதற்காக இந்த படத்தை எடுத்தேன், எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை பெரிய அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புரிய வைக்கும் படமாக இது அமைய வேண்டும். மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும். இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் குறிப்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அவர் பறந்துக்கிட்டே இருக்கட்டும். இருந்தாலும் இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிங்க, இறங்கணுன்னே இத்தனை பேர் உங்களை வாழ்த்துனாங்கன்னு சொல்லுங்கள் அந்த தம்பிக்கு. அது மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், எடிட்டரில் நீங்கள் ரொம்ப உயர்வாக சொல்லிகிட்டு இருந்தீங்க, எடிட்டருக்கும் சரி, நம்ம கவிஞர்கள் தம்பி கார்த்திக்கும் வந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் இந்த படத்தின் துணை தயாரிப்பாளராக இணை தயாரிப்பாளர் அவங்களுக்கும், பாப்பா பேர் என்ன? சவர்ணாஸ்ரீ. ஓகே, நல்ல பேர். சவர்ணாஸ்ரீ அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வேணால் சொல்லுங்கள், உங்கள் மெயில் ஐடி கொடுங்க, நாங்கள் எங்கள் சங்கத்திலேருந்து கதையை அனுப்புகிறோம். நீ செலக்ட் பண்ண, இது நல்லா இருக்கே, கைத்தட்டலாமே இதுக்கு. நான் எப்போ இந்த டைரக்டர் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக வந்தேனோ அப்போ இருந்தால் எல்லாத்துக்கும் சான்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் நம்மளுக்கும் சேர்த்தான். நாங்கள்லாம் கதையை அனுப்புகிறோம். நீங்கள் சார் ப்ராமிஸ் முத்து நீ தான் சாட்சி. ஓகே, ஒரு 10 கதையை அனுப்புகிறோம். அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி உங்கள் நீங்கள் சங்கம் தானே, உங்கள் சங்க சகோதரர்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடு. உன்னுடைய திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய இசையமைப்பாளர்களிருந்து அனைவருக்கும் உன்னுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். தனக்கு உதவி செய்த அத்தனை பேரோட பெயர்களையும் குறிப்பிட்டான் பாருங்க. அந்த நன்றி மனப்பான்மை உன்னை நிச்சயமாக வெல்ல வைக்கும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டிஸ்கஷனில் இருந்தவங்க, நான் கஷ்டப்படும் போது கூட இருந்தவங்க, உன்னுடைய துணை இயக்குநர்கள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் தான் டைலாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் ஓப்பனாக பேசுகிற நீ கடைசி வரையிலும் இப்படியே பேசுகிற அளவுக்கு பெரிய படங்களை பண்ணு. அனைவருக்கும் ஒவ்வொருவனுடைய நண்பர்களும் கூடிய விரைவில் இயக்குநர்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் இவர்களை வெற்றியாளர்களாக மாற்ற உங்கள் உதவியை நான் நாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 242 பீப்புள் உட்காந்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 242 பீப்புள் ஆவரேஜ் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா சிலர் 60 வயசு இருப்பாங்க, 40 வயசு இருக்காங்க, 30 வயசு இருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு ஆவரேஜ் எடுத்தோன்னா ஆல்மோஸ்ட் 10,000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புள் ஆர் சிட்டிங் ஹியர். அது 10,000 வருஷம், 10,000 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஹியர். ஸோ அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னு கஷ்டமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயம் நடந்தோம்னா உடனே நடந்துடணும். வாழ்க்கையில் கஷ்டமே யாருக்கும் கிடையாது. அந்த கஷ்டப்பட்டோம்னா இஷ்டப்பட்டதுனால தான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எந்த வேலை பண்ணாலும் ப்ராசஸ். நீங்கள் வேலையை பாருங்கள், ரிசல்ட்டை பாதர் பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை, கஷ்டம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த படம் டிஸ்கஷன் முடிஞ்சு படம் எடுக்கிற டயத்தில் அப்படின்னா கோவிட் வந்துச்சு. நான் இங்கே வந்ததுக்கு மெயின் காரணம் என் நண்பன் சீனிவாசன், என்னுடைய கட்சிக்காரர், என்னுடைய நண்பர் சீனிவாசன். ஐ யூஸ் டு கால் ஹிம் தம்பி. தம்பி, நீ படம் எடுக்க போகிற, கொரோனா இதெல்லாம் விட்டுரு, ஜஸ்ட் வில் டூ த ப்ராசஸ், சரியா? அது படம் வரணும், நல்லா வரணும்,
நல்லா வெளில போகணும் இதெல்லாம் அதிலே பண்ணாத. யூ ஸ்டார்ட் டூயிங் த ப்ராசஸ். அது வந்து ஒரு 6 மாதத்தில் முடியலாம், 1 இயரில் முடியலாம், 2 இயர்ஸில் முடியலாம், எப்படி வேணாலும் நடக்கும். கண்டிப்பாக த எண்ட் வில் பி தேர். சரியா? அந்த ப்ராசஸை நீ பண்ணு, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணார், அதை பிலீவ் பண்ணார், இஷ்டப்பட்டு பண்ணார். அதனால தான் இந்த படம் இன்றைக்கி எல்லாம் ரெடியாகி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. சீனிவாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி இஸ் நாட் ஓன்லி எங்கள் கட்சிக்காரரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அவர் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வர கொஞ்சம் கொஞ்சம் பணத்தில் இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த படம் தயாரிக்கணும்னு பிளான் பண்ணவர். அதாவது ஒரு சினிமாவுக்கு ஜஸ்ட் லைக் தட் வரல. அவர் பிளான் பண்ணி என்னால் முடியுங்கிறத தகுதிக்கு எது முடியுமோ இந்த நேரத்தில் அதெல்லாம் பிளான் பண்ணி அழகாக பண்ணி இந்த படம் பண்ணார். சின்ன நீங்கள் இஷ்டப்பட்டு தானே பண்ணீங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே இஷ்டப்பட்டு பண்ணுங்கள். ஏன்னா என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னா எல்லாரும் நினைக்கிறோம் எடுத்தோன்னா எண்டுக்கு நீங்கள் வந்து எதையும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு போர் அடிக்கும் லைஃபு. உலகத்தில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து தனிமையாகிடுவாங்க. ஸோ நம்ம தனிமையாக இருக்க வேண்டிய 10,000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறோம்னா நம்ம ஏகப்பட்டது அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அடுத்து வாழ்க்கையில் வந்து நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே பார்க்கிங் தான். நம்ம பிறக்கிறப்ப அப்பா அம்மா கூட இருக்கிறோம், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைகள் வர்றாங்க, எல்லாம் பார்க்கிங் தான். அதனால் இந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இளமையான படம் சிக்லெட்ஸுங்கிறது ஒரு பாட்டு. சரிங்களா? இதை பார்க்கிங்கை அந்த பார்க்கிங் பார்க்கக்கூடிய பார்க்கிங்கை பார்த்து ரசிங்க. இந்த டைரக்டர் முத்து சார் வாங்க, இவர் எனக்கு இந்த படத்தில் நடிக்க சான்ஸும் கொடுத்தாரு. ஸோ நான் படத்தில் ஒரு அப்பா கேரக்டர் பண்ண வேண்டியது. அந்த டயத்தில் எனக்கு கொரோனா கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால நான் பிரதர் என்னால் பண்ண முடியாது, ஐ டு நாட் நோன்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். எனக்கு அடுத்த படத்தில் சேர்ந்து பண்ணுவோம். காட் பிளஸ் யூ. சரிங்களா? அதனால் வந்து லைஃப்பில் என்னென்னா இது கிடைக்கல அது கிடைக்கல போச்சு சான்ஸ் போச்சு இல்லை, உங்களுக்கு எழுதப்பட்டது என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் முயற்சி பண்ணுங்கள். இந்த பிரிவில் நடக்கலைன்னா கூட அடுத்த பிரிவில் கூட கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். கற்பனைக்கு கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது. டோன்ட் பி மைசர் ஒயில் ட்ரீமிங். சரியா? எல்லாரும் கிரேட் பீப்புள் தான். எல்லாரும் அதாவது நீங்கள் எப்போ நினச்சோன்னா அவர் பெரியாளர் எல்லாமே ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாரும் ஈக்குவல் தான். உங்கள் கூட இருக்க பிறகு உங்கள் ஆத்மா இட் வில் கம் டு யூ, நாட் ஈவன் ஒய்ஃப் சில்ட்ரன் யாரும் வரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களை ரசிக்க கற்றுக்குங்க, உங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். அதுதான் சீனிவாசன் சொன்னேன். சீனு இந்த படம் அந்த படம்னு பார்க்காத, படத்தை பார்க்குறதுக்கு தான் எல்லாரும் ஏகப்பட்டவர் இருப்பாங்க. சரியா? வெளியில் சொல்ல மாட்டாங்க. சரியா? ஏங்கிறது நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன், இட்ஸ் நாட் ராங் வேர்டு. இங்கிலீஷில் அல்ஃபாபெட்டிக்கில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா அதனால் வந்து ஏ கிளாஸ், எவ்ரிபடி சே ஏ கிளாஸ்னா பெஸ்ட் மூவி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பெஸ்ட் மூவி தான். அந்தந்த ஏஜ் குரூப்பில் நம்மளும் அந்த ஏஜ் குரூப்பில் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அந்த டயத்தில் நம்மளும் இந்த தாட்ஸ் இருந்திருக்கும், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், சில்ட்ரன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்டு பேரண்ட்ஸ் எப்படி அவங்களை கைட் பண்ணணுங்கிற படம். இட் இஸ் அ இன்ஃபர்மேட்டிவ் மூவி. டோன்ட் டேக் இட் அதர் வே. ஓகே? அதர்வைஸ் திஸ் அ நைஸ் மூவி. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டும் யங் பாய்ஸ் உங்களுக்கும் நல்லா ஃப்யூச்சர் கிடைக்க ஆண்டவனை வேண்டுறேன். ஏன்னா என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கை என்பது என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் சீனு ஃபார் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய் ஸ்ரீராம். செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேனே, அது ஒரு 20 செகண்டா இல்லை 10 செகண்டா தெரியல, பட் சொல்லணுன்ற ஆசை மட்டும் இருக்குது. திரு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடன் பணிபுரிந்து இயக்குனருமான நடிகருமான திரு மனோபாலா சார் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். மயில்சாமி சாருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடன் பணிபுரிந்த இணை இயக்குனர் திரு வேலுமணி சார் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அவர் இறப்பு சின்னதாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அவர் வந்து கேப்டன் சாரோடைய மிகப்பெரிய ஒரு வந்துக்கிற விசுவாசி. 3 படத்துக்கு அவர் தான் வந்துக்கிற டைலாக் ரைட்டர். கேப்டன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் அவர் கேப்டன் இறப்பதற்கு முன்னாடி இறந்ததாக வந்த ஒரு சின்ன நியூஸ், அதை கேட்டுட்டு உடம்பு முடியாமல் அவர் சென்னையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரை பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், இது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும், பட் அவர் என் கூட ஒர்க் பண்ணவர் தான். என்னால் அந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. அவர் ஊருக்கு போனார். ஊருக்கு போய் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல்லே வந்துக்கிற இறந்துட்டார். என்னென்னா ஒரு தப்பான ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு ஒரு உயிரை வந்துக்கிற பலி வாங்கியிருக்கு. அது உண்மையே பார்த்தீங்கன்னா கேப்டன் மேலே அவர் வச்சுருந்த அந்த விசுவாசம். ஆனால் இன்றைக்கி அவர் கேப்டன் கூட இருக்கார்.
கடைசியாக அந்த நியூஸ் தோத்துருச்சு, அவரோட அன்பு ஜெயிச்சிருச்சுங்க. அதான் உண்மை. ஸோ என்னுடைய போதும், இந்த டைம் போதும். இவங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் இதுதான். ஸோ என்னுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. என்னோடய அம்மா, 2 அக்கா, எங்கள் அண்ணன். அவங்க இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 வருஷம் என்னால் நின்று இருக்க முடியாது. இது எனக்கு செகண்ட் மூவி. இந்த படம் தமிழ், தெலுங்கு பைலிங்குவலாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம். நான் தெலுங்குலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 3 படம். மகேஷ் பாபு படங்கள் பண்ணியிருக்கேன். திரு தில்ராஜ் சாரோட கம்பெனியில் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொத்த பங்கார லோகம், சீத்தம்மா வக்கெட்லு சிறுமணி செட்டு, முகுந்தா. ஸ்ரீகாந்த் அடாலோடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே காரணம் என்னுடைய ஃபேமிலி தான். ஸோ இந்த படம் தமிழ், தெலுங்கு. என்னுடைய ப்ரொடியூசர் திரு மதிப்புக்குரிய சீனிவாச குரு சாருக்கும், எங்களுடைய அண்ணன் மணிகண்டன் சாருக்கும், எங்களுடைய கிரியேட்டர் ப்ரொடியூசர் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் நடந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பர் டேனி ப்ரோ. ஸோ லைஃப்பில் எப்பயுமே அவரை மறக்க மாட்டேன். மறக்கக்கூடிய நிகழ்வுகள் என்றைக்குமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கம்பெனியில் என்ன அவர் தான் கூப்பிட்டு போய் என்னை உட்கார வச்சு கதை சொன்னார். இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. சார் கூட ஃபஸ்ட்டு கதை கேட்டுட்டு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் என்னுடைய அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான் அந்த கதையை படித்தாங்க. படித்த உடனே என்னன்னு தெரியல, அந்த கதை அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க டீனேஜஸில் அவங்களுக்கு அது வந்து கனெக்ட் ஆகிற கதையாக இருந்தது. அதேமாரி டேனி ப்ரோக்கு இந்த கதைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எனக்கு. ஸோ டேனி ப்ரோக்கு தேங்க்ஸ் நண்பா. அது மறக்க முடியாத ஒன்று. அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ் சினி கார்ப்பரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தெலுங்கில் இந்த படத்தை எம்ஜி மூவிஸ், மினிமம் கேரண்டிஸ் மூவிஸ், திரு அச்சுபாபு சார் அவருக்கு எங்களுடைய நன்றி. ஸோ February 2 இந்த படம் தமிழ், தெலுங்கு ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அந்த படம் கோவிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எங்களுக்கு கொண்டு பண்ணிடுச்சு. அதுக்கு நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. என்னுடைய எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி, வலிமை, மார்க் ஆண்டனி, ஸோ துணிவு, இதெல்லாம் பண்ணால் கூட நட்புக்காக எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடுத்தான். ஸோ தேங்க்ஸ் டு விஜய். நிறைய விஜய் எனக்காக இதில் கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த விழாவின் நாயகன் திரு பாலமுரளி பாலு சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுமேன்றக்காக யூஎஸ்லேருந்து கிளம்புனார். ஆனால் வர வழியில் ஃப்ளைட் கனெக்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆகி பனி அதிகமாக இருக்கனால ஒரு 8 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அவர் இன்றைக்கி நைட்டு தான் வராரு. ஸோ அவருடைய மியூசிக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப அற்புதமாக. இது மட்டும் இல்லை, இன்னும் படத்தில் 2-3 சாங் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்ஆர் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்காக எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்த பாலமுரளி பாலு சாருக்கு என்னுடைய நன்றி. ஸோ இதுக்குடைய லிரிக்ஸ் ரைட்டர் சிறு பூ கார்த்திக், உள்ளேலே உள்ளேலே உள்ளே உள்ளே உள்ளேலே, சவுண்ட் பார்ட்டி, ரெண்டுமே அவர் எழுதின வரிகள் தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ நண்பர். லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். நல்ல ஒரு சாங் கொடுத்துருக்கேன் எங்களுக்காக. இன்னும் இந்த தப்புக்கள் செய்யும் வயசு, இன்னொரு ஒரு டுயட் இருக்குது. அது வந்து மோகன்ராஜ் எழுதினார். அந்த சாங்கும் ரொம்ப அற்புதமான சாங். கண்டிப்பாக நீங்கள் கேட்கும்போது அந்த சாங் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். என்னோடய டிஓபி குளஞ்சிக்குமார், மச்சின் தான் சொல்லணும், நண்பன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் அந்தளவுக்கு எனக்குள்ள அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படி. தேங்க்ஸ்லாம் குளஞ்சி. லைஃப்பில் மறக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தை இவன் இல்லாமல் என்னால் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்க முடியாதுங்க. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணான். எல்லா விஷயத்துலையும் எனக்காக அவ்வளோ போகிறான். ஏன்னா தமிழ், தெலுங்கு ஒரே டைமில் எடுக்கிறோம். நாங்கள் இந்த டப்லாம் பண்ணல, பார்த்துருப்பீங்க நீங்கள். லிப் அப்படி சிங்க் ஆகிருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ தமிழில் ஒரு ஷார்ட் எடுத்தால் தெலுங்கில் ஒரு ஷார்ட் எடுப்போம். அப்படி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ராஜு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க, டைம் இல்லை. என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். குறிப்பிட்ட இந்த 4 பேருக்கு ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது, அதுக்காக தான் சொல்லியிருக்கோம். பட் எல்லாருமே என் கூட நல்லா தான் ஒர்க் பண்ணாங்க. தேங்க்ஸ். என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர் திரு மில்லர் சார், திரு குரு, அசோக், ராஜவேல் சார், அப்புறம் பிரகதீஷ், இன்னும் நிறைய பேர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறோம். எனக்கு ஸ்கிரிப்டில் ரொம்ப உதவியாக இருந்த இந்த டைலாக் என்னால் எழுத முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. நான் தான் எழுதுனாலும் நினச்சிக்காதீங்க. நான் உருவாக்கின டைலாக்ல இருந்தேன்னா எனக்கு இருந்த 2 தம்பிகள் தான். ஒன்று ஜமீல், இன்னொன்று விஷ்ணு. ஸோ தேங்க்ஸ் விஷ்ணு, எனக்கு லைஃப்பில் மறக்க மாட்டேன். நீ எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தான். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோடைய இந்த இந்த படத்தோடைய கதையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேங்க. இது ஒரு பேரண்ட்ஸுக்கும் கிட்ஸுக்கும் இருக்கிற அன்பு, ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இருக்க அன்பு. இந்த அன்பு ஒருத்தர்கிட்ட சேரும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் தோக்க மாட்டோம், பெருசாக ஜெயிப்போம். ஆனால் அந்த அன்பு தோத்துருச்சுன்னா நம்ம லைஃப்பை தோற்றுருவோம். அது எல்லா விதத்துலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேரண்ட்ஸை பற்றி பசங்க தெரிஞ்சுக்கணும், பசங்களை பற்றி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்.
ஸோ 2K கிட்ஸ்னால் நான் இந்த ஜென்ரேஷனை தப்பு சொல்ல வரலைங்க. கல்ச்சர் மாறி இருக்குது. அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மாறுவாங்க. ஸோ கல்ச்சர் மாற மாற இதில் பாதிக்கப்பட போது யாருன்னு கேட்டால் யங்ஸ்டர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. நம்ம என்ன வேணால் பேசலாம், நம்ம 80s 90s, ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு, அவங்க வாழ்ந்ததுக்கு வாழ்க்கை முறை வேறு. இதை நாங்கள் ஓப்பனாக பேச போனால் எங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் ஏ. அப்போ இதை ஓப்பனாக யார் பேசணும்? சொசைட்டி பேசாது, அதுக்கு ஒரு பயம் இருக்குது. அப்போ யார் தான் பேசுகிறது? இதை பேரண்ட்ஸ் தாங்க பேசணும். பிள்ளைகிட்ட வந்து பேரண்ட்ஸ் தான் பேசணும். இதை செய், இதை செய்யாது, இது தப்பு, இது ரைட்டு சொல்லக்கூடிய ஒரே உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்கன்னு நினச்சவன் தான் 80s 90s. பட் மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசக்கூடியவன் தான் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன். அது தப்புனா அவனுக்கு தப்புலாம் தெரியாது. பேசிட்டேன், தப்புனா மாற்றிக்கலாம், இல்லை அதை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பேசாமலாம் இருக்க முடியாது. ஸோ அவங்க என்ன ஓப்பனாக பேசுவாங்க, அவங்க என்ன ஓப்பனாக பழகுவாங்க, அவங்க லவ் எப்படி இருக்கும், அவங்க லஸ்ட் இருக்கும், அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் காட்டணும். பட் அதேமாதிரி பேரண்ட்ஸோட பெயின் எப்படி இருக்கும். அதில் பேரண்ட்ஸுக்கு அல்டிமேட்டாக என்ன, நீ என்ன வேணா பண்ணு, நான் அதை பற்றி கேட்கல, ஆனால் நீ லைஃப்பில் பெஸ்ட்டாக இருக்கணும். கண்டிக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்குள்ள விஷயம் அதுதான். ஆனால் அதை நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். நீ இதை பண்ணாத, அதை செய்யாத. இது எதுக்கு நீ செய்யாதன்னு கேட்டால், நீ என்ன வேணா பண்ணுவோம், லைஃப்பில் நீ பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பாருங்கள் ஒரு வாட்டி. கண்டிப்பாக அது அவங்க லைஃப்பில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த படம் ஒரு நல்ல விஷயத்தை தான் நாங்கள் உருவாக்கிறோம். நீங்கள் இதில் பாக்கியராஜ் சாரோட ஓப்பனிங் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டு அவர் கொடுக்கல. இந்த படத்தில் ஒரு டைரக்டரோட வாய்ஸ் இருந்தது. ஓப்பனிங்கில் அந்த கதையை சொல்லணும். அதுக்காக என்னுடைய நண்பர் லைன் ப்ரொடியூசர் இருக்கார், அவருக்கு என் மேலே ரொம்ப அன்பு. சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு முத்து. நானாக பேசுகிறேன், யாருக்குன்னு தெரியாது டேனி ப்ரோ, நம்ம போய் வேறு யாருன்னா அந்த லெஜெண்டை கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் தான் பாக்யராஜ் சார்கிட்ட கேட்டோம். பாக்யராஜ் சார் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பேசுகிறேன்டா அப்படின்னாரு. சரி சார், படம் டபுள் பாசிட்டிவாக தான் சார் இருக்குது அப்படின்னா, பரவாயில்ல எடிட்லேயே பார்க்கலாம் அப்படின்னாரு. படம் வந்து எடிட்டில் பார்த்தாரு. எடிட்டில் பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, கம்முன்னு போயிட்டாருங்க. நானும் கேமராமேனும் தான் அன்றைக்கி ஒரு 2 மணி நேரமாக நானும் அவனை ரோட்லேயே சுற்றிட்டு இருந்தேன், எங்கேயும் போகல. என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாமல் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு லெஜெண்ட் படம் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டாரு. அடுத்த ஒரு 2 hours பார்த்து ஒரு வந்து ஃபோன் கால் வந்தது, வீட்டுக்கு வா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோன்னா அந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன நிறைக்குறைகள் சொன்னாருங்க. அவர் இந்த படம் பார்க்கும்போது 2.5 மணி நேரங்க. அவர் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தெரியுங்களா, வெறும் 2 மணி நேரம் 30 நிமிஷம் படத்தை எடுத்திருக்கு அதிலேருந்து. ஸோ தேங்க்ஸ் டு பாக்யராஜ் சார். நான் என்றைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ எனக்கு இந்த படத்துக்காக எனக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் அவர் என்ன சொல்லுவார், ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் என் கூட இருக்கிற அசிஸ்டண்ட் கூட ஒத்துக்கலை. அந்த குருலாம் ஒருத்தர் இருந்தான் பாருங்கள், வாய்ப்பே இல்லை, ஏற்றுக்கவே மாட்டேன்னு அடம்பிடிச்சான். இல்லை குரு, இது கரெக்டாக இருக்கும், இதை பண்ணிவிடுவோம். ஏன்னா 3 பேருக்கும் 3 விதமான ஒரு ஜஸ்டிஃபை இருக்கும் அந்த கதையில். ஸோ அப்போ அந்த கிளைமேக்ஸ் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சேன். ஆனால் பட் என்னோடய ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டார். பண்ணியா, அவனுக்கு என்ன தோணுதோ பண்ணியா, பார்த்துக்கலாம்யா அப்படின்னாரு. ஸோ அந்த கிளைமேக்ஸை நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு பாக்யராஜ் சாருக்கு போட்டு காமிச்சோம். அவர் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போனதுனால வீட்டில் கூப்பிட்டாரு, போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணி கதையில் இருக்கிற நிறைகுறையெல்லாம் எல்லாத்தையும் சொன்னார். சார் அந்த எண்டு என்ன சார் அப்படின்னு கேட்ட கிளைமேக்ஸ். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நீ அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை நான் ஏற்றுக்கிட்டேன்டா, ஏற்றுக்கவே முடியாது தான், ஆனால் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குங்க. இதை நாங்கள் ஏதோ புதுசாக பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணலை. இது இருக்கணும். இது இருந்தால் எல்லாருடைய பசங்களுடைய லைஃப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது யாருக்கு தேவை, யாருக்கு தேவையில்லைன்றதுக்கு நாங்கள் வித்தியாசத்தையும் சொல்லியிருப்போம். எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. நம்மளால் ஒரு விஷயம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவனுக்கு, இந்த சொசைட்டி எதிர்த்து நம்மளால் வாழ முடியும் நினைக்கிறவங்களுக்கு இங்கே யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. ஒருத்தரோட சப்போர்ட்டை தான் ஒருத்தர் வாழ முடியும்னா கண்டிப்பாக அவங்க என்றைக்குமே மற்றவங்க சப்போர்ட்டோடு தான் இருக்கணும். இதை தான் நாங்கள் இதில் ரொம்ப தெளிவாக, அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒன்ஸ் இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி, என் கூட ஒர்க் பண்ணவங்க நன்றி, என்னுடைய ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எங்களுக்காக இந்த படம் ஒரு 2 வருஷம் ஆச்சு. கோவிட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ நிறைய விஷயங்களை எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சார், நாங்கள் லைஃப்பில் மறக்க மாட்டோம். ஸோ எனிவே ஒன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன். இதுபோல் ட்ரெய்லர் பார்க்கும்போது நண்பரை நான் சத்தம் போட்டேன், என்ன இப்படி போய் பண்ணியிருக்கீங்கன்னு. படத்தில் எல்லாமே கூட நான் ட்ராவல் பண்ணேன், சத்தம் போட்டேன். நீங்கள் பொறுமையாக இருங்க சார், படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னாரு. அந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன்.
அதில் ரொம்ப அருமையாக இயக்குனர் வந்து பேசுனாங்க. அவங்களோடைய அதெல்லாம் நான் கேட்டேன். அதில் சுருக்கமாக 2K என்னங்க இந்த 2Kன்னு வச்சு என்ன 2K எனக்கு புரியல. கேட்டேன் அவர்கிட்ட 2K அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல. கேட்டேன். படத்தை பாருங்கள் புரியும் அப்படின்னாரு. பார்த்த பிறகு அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, 2Kவோ அல்லது 90s 80s 60s இதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை இந்த பூமி ஆதாரம். இந்த பூமி இருக்கனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு ஆதாரம். இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் உயிரினங்களுடைய வளர்ச்சிகள் பிரமாணம் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது இயற்கை நியதி. அதை எந்த அறிவாளியும் எந்த விஞ்ஞானமும் மாற்றிவிட முடியாது. அந்த விஷயத்தை இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட அதிகமாக சுதந்திரம் கொடுக்குற பிள்ளைகள் என்ன பண்ணும்? சுதந்திரமே எதுக்கெடுத்தாலும் நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை, நீ உருப்பட மாட்ட, நீ தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்க, இப்படி சொல்லக்கூடாது. போம்மா பார்த்துக்கலாம், எவ்வளோ வேணாம் இந்த எடுத்துகிட்டு போ, இப்படியும் சொல்லக்கூடாது. இப்படியும் பிள்ளைய இஷ்டத்துக்கு விடக்கூடாது, இப்படியும் பிள்ளைய கடுமையாக எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்லக்கூடாது. ஒரு சமநிலையில் குழந்தைகளை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பெற்றோருடைய பேச்சையோ நண்பருடைய பேச்சையோ கேட்கும். இதை தாண்டி இவர்களை இப்படித்தான் வாழ வேண்டும், நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளுடைய கணக்கெடுத்து பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக ஒரு தவறான வழியை கையில் எடுத்திருப்பாங்க. அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ரொம்ப அதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸை பற்றி சொன்னார். நான் படம் பார்த்துட்டு உண்மையிலே சொன்னது, ஒரு இயக்குனர் ஒரு கதையை தான் சிந்தித்து வடிவமைத்து இந்த உலகத்திற்கு காட்டுகின்ற போது சில நேரங்களில் அது தோற்று விடுகிறது, பல நேரங்களில் அது ஜெயித்து விடுகிறது. இதற்கு ஜெயிப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் என்றால், ஒரு கிளைமேக்ஸ் படத்தினுடைய முடிவு. ஆரம்பம் எப்படியோ போயிட்டு இருக்கும், ஏதோ பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் முடிவு பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த பாராட்டக்கூடிய முடிவு எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துத்தான் அதனுடைய கதை, அந்த படத்தினுடைய வெற்றி அமையும் என்பதை அன்பு சகோதரர் முத்து இயக்குனர் வந்து இதில் காமிச்சிருக்காரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, உங்களுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக முடிச்சிருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதையும் நான் வெளிப்படையாக சொன்னேன். நான் சும்மா நாளும் பாராட்டுறதுக்காக எல்லாம் சூப்பருங்கன்னு சொன்னோம்னா, ஐயோ ப்ரொடியூசருக்கு நம்பர் இருந்தாலும் சும்மா எல்லாத்தையும் அள்ளி விடையாதுன்னு சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வரக்கூடாது. அந்த சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பக்குவமாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது தவறென்று சொல்ல முடியாது. எப்போவுமே வந்து இது இந்த ஃபோன் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபோனை வந்து இதுதான் இந்த ஃபோன் இந்த கம்பெனி அப்படின்னு சொன்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருப்பாங்க. அதை மிகைப்படுத்தி சொல்லுகின்ற போது, யோ நாங்கள்லாம் ஃபோனு பார்க்கலையா, சும்மா அதை காமிச்சு சீனை போடுறியா, இந்த ஃபோனா அந்த ஃபோன் அப்படிம்பாங்க. ஆக இந்த யதார்த்தத்திற்கு ஒரு மனிதன் வர வேண்டும் இருப்ப அதில் இருக்க சின்ன சின்ன குறைகளையும் சொன்னேன். ஆனால் படம் அருமையாக வந்திருக்கிறது. இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனது அன்பு நண்பர் இதுபோல் படம் மடங்கு பணத்தை போட்டு மிகப்பெரிய வெற்றி படம் பண்ணுவார். நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை வந்து நான் நட்புக்காக சொல்லலை. ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் திட்டினேன் அவரை, நீங்கள் என்னங்க இந்த மாதிரி போய் படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. அவர் அப்போல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே வார்த்தை, படத்தை பாருங்கள் சொல்லுங்கள், படத்தை பாருங்கள் சொல்லுங்கள், இப்படியே தான் சொல்லுவார். படத்தை பார்த்த பிறகு நான் அவர்கிட்ட பாராட்டினேன், இயக்குனரை பாராட்டினேன். ஆக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இறைவன் நிச்சயமாக இந்த படத்தை வெற்றி பெற செய்வான் என்பதிலே எனக்கு எந்தவித மாற்றம் கிடையாது. ஆக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, நான் விடைபெறுகிறேன். விடைபெறுவதற்கு முன்பாக கை தட்டாதீங்க சார், அதைத்தான் பற்றி பேச வந்திருக்கேன். கை தட்டுறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கை தட்டுறதுல ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒன்று, கை தட்டுறது வந்து நம்ம கைதட்டி ஆரவாரம் இருந்தால் தான் நம்மளுக்கு முன்னே இருக்கிறவங்க அல்லது நம்ம பேச வரும்போது நம்மளுக்கு கை தட்டுவாங்க. இது ஒரு உண்மை. அறிவியல் ரீதியான உண்மை என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், கை தட்டுவது என்பது ஒரு மேடையில் பேச்சு பேசுகின்றார்கள். இப்போ நான் பேசுவேன், ஏதோ பேசுவேன், இறங்கி வந்த பிறகு தான் ரெண்டு பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா என்னைய அப்படி தலையை சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் எதிரிலே அமர்ந்திருக்கின்றவர்களுக்கு என்னுடைய கருத்து புரியாமல் இருக்கலாம், அல்லது எனது கருத்து பிடிக்காமல் இருக்கலாம். அப்பொழுது மன ரீதியாக சோர்வு ஏற்படும். அதற்காக தான் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது கைத்தட்டுங்கள் என்பது. கைத்தட்டுகின்ற போது கைத்தட்டும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கெல்லாம் ரத்தம் வந்து பிளட் சர்க்குலேஷன் மூளைக்கு போய் ஃப்ரெஷ் ஆகும்.
அப்போ அப்படி உண்மை தூங்குற மாதிரி இருந்தால் அப்படி அப்படி முடிச்சுக்குவோம். இதுதான் உண்மை. சட்டைங்க சார், இப்போ நானும் கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க சார். அதனால் நான் மேடையில் இருக்கும்போது பக்கத்தில் சார் கூட பார்த்து தட்டிக்கிட்டே இருந்தேன். நம்ம அப்போ தான் நம்மளுக்கு யாருன்னா 4 பேர் தட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இரண்டாவது சொன்னது தான் உண்மையான காரணம். கை தட்டுவதற்கு உண்மையான காரணம் அதுதான். உன்னுடைய உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு கைதட்டல் என்பது இயற்கையான பயிற்சி. இதைத்தான் பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் தயவு செய்து எந்த கூட்டத்திற்கு போனாலும் சரி, எந்த மேடைக்கு சென்றாலும் சரி, தயவு செய்து கைதட்டுங்கள் கைதட்டுங்கள் என்று சொல்லி என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதம் தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. சிக்லெட் படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு டைரக்டர் சார் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். தேங்க்யூ ஃபார் த ப்ரொடியூசர் சார் ஃபார் செலக்டிங் மீ. இந்த படத்தில் நிறைய பிரச்சனை வந்தது ரீசெண்டாக, லைக் 2 வருஷமாக என்ன நிறைய தடங்கள் வந்தோம். இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இங்கே வந்திருக்க ஆல் த சீஃப் கெஸ்ட் ஹூ அண்ட் ஆல் கேம் டு சப்போர்ட் அஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லீட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். பட் திஸ் இஸ் த பிக் ஃபிலிம். நிறைய படங்கள் தாண்டி இந்த படம் வந்து முத்து சார் வந்து நிறைய எனக்கு ஸ்டோரி சொல்லி இது இந்த கேரக்டர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் நம்மக்கிட்ட. இதில் ஒர்க் பண்ண ஆல் த கோ ஆர்டிஸ்ட் ராமண்ணா, டேனி அண்ணா, பொன் சங்கர், நான் நிறைய பேரை சொல்ல ஆரம்பித்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்க ஆல் தி கெஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ. நமக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். I'll manage it in Tamil and English. Hi everyone. Thanks for coming and supporting my film. Like, thank you director sir and producer sir for supporting me in Tamil industry and giving me an opportunity to work here, and I feel very glad for them. Thank you sir, thank you so much, and thank you all the guests sir, thank you for supporting me. Thank you sir, thank you so much. And thank you so much sir, my director sir, and production company and my producer sir for giving me a good opportunity in Tamil industry. This is my first movie and I'm really glad to be here in Tamil industry. Thank you so much for your supports and lots of love and best wishes for me. Thank you for your support and sir, thanks a lot sir. Thank you. ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனை சினிமா குடும்பம் அதில் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி இருக்க சினிமா சூழ்நிலை. அதனால் இந்த சூழ்நிலை வந்து சீனிவாச குரு சார் வந்து ஒரு படம் தயாரித்ததுக்கு உண்மையிலே அவர் பாராட்டணும். ஒரு மிகுந்த கரகோஷத்தை அவர் கொடுங்க. அதிபயங்கரமான மிகுந்த கரகோஷத்தை கொடுத்ததுக்கு நன்றி. இயக்குனர் முத்து அவர்கள் ஏற்கனவே திறந்தரிசிசன் ஒரு படம் பண்ணாங்க. அதன் பிறகு அருமையாக போராடி இன்றைக்கி ஒரு படம் பண்ணிருக்காங்க. அவர் சிப்பிக்குள் முத்து அல்ல, சினிமாக்குள் இருக்கின்ற முத்து. அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். கேமராமேன் குளஞ்சிக்குமார் சார், அவர் எந்த படம் படம் புது படம் எந்த டைரக்டரோட பண்ணார்னே அந்த டைரக்டர் வாழ்நாள் ஃபுல்லாக படம் பண்ணுற முடிக்க குளஞ்சிக்குமார் தான் கூப்பிடுன்ற அளவுக்கு பெட் ஆகிடுவார். அதுபோல் ஒரு கேமராமேனு யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். புது டைரக்டர் படம் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் நான் செல்லமாக அழைக்கக்கூடிய எம்ஜிஆர் அண்ணன் என்று அழைக்கும் திரு ஆர் உதயகுமார் சார், அவர் செயற்குழு உறுப்பினராக எலெக்ஷன் நிற்கும்போது யார்கிட்டையுமே போய்ட்டு ஒரு ஓட்டு கேட்க மாட்டார். எதிரில் பார்த்தா கூட தம்பி அண்ணனுக்கு ஓட்டு போடும் சொல்ல மாட்டார். அப்படி ஒரு கெத்தான ஒரு சார் அவர். எப்போதும் அவர் தான் வந்து தேர்தல் நின்னார்னா செயற்குழு உறுப்பினர், தயாரிப்பாளர்களின் செயற்குழு உறுப்பினர், தேர்தலில் நிற்கிறேன்னா தயாரிப்பாளரின் மனதில் குடியிருக்கும் செயற்குழு உறுப்பினர். அவர்களை வருக நான் வரவேற்கிறேன். எங்கள் சார் அதான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் இல்லை முன்ன சொல்கிறேன். எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் 2K கிட்ஸ் திரு ராஜன் சார் அவர்கள், எந்த விழா நடந்தாலும் ஒரு இளைஞரை போன்று இவர் இல்லாத விழாவே இல்லை.
என்று சொல்லும் அளவிற்கு வந்து தயாரிப்பாளர் நலனுக்காகவும் சினிமா நலனுக்காகவும் பேசுகிறாரு. அவர் நீடோடு நீண்ட ஆயுளோட வாழ நான் இறைவனை வாழ்த்திக்கிறேன். உண்மையிலே யார் வந்து தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷத்தில் அதிகமாக இசை வெளியீட்டில் கலந்துக்கிட்டான்னு சொல்லி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு போட்டிங்கன்னா அண்ணன் அசால்ட்டாக வருவார். ராஜன் அண்ணன் தான். எங்கள் அண்ணனை இந்நேரத்தில் வரவேற்கிறேன். கலைஞரின் 100 விழா கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே இத்திரைப்படத்தின் விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. சமீபத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக கலைஞர் 100 விழாவை கொண்டாடினோம். அதற்காக இரவு பகல் அயராது உழைத்த எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர்கள் திரு ராமநாதன் முரளி சார் அவர்களுக்கும், திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், கதிரேசன் சார் அவர்களுக்கும், அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் கேப்டன் ஐயாவின் மறைவு மிகுந்த மன வருத்தத்தை அளித்தது. இந்நேரத்தில் ஐயா வைத்து படம் இயக்கிய ஆர் உதயகுமார் சார், சின்ன கவுண்டர் சார் அவர்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. அவருடனெல்லாம் பழகி வாழ்ந்தவர். அதுபோல் ஒருவர் உலகில் உள்ள அனைத்து கடவுளும் இணைந்து சில பேரை உருவாக்கணும்னு நினச்ச கூட முடியாது. அதில் வந்து கலைஞர் ஐயா, அப்துல் கலாம் ஐயா, கேப்டன் ஐயா, அதுபோல் மனிதர்கள் ரொம்ப அரிது. திரு பேரரசு சார் அவரை வைத்து தருமபுரின்னு படம் பண்ணிருக்காங்க. சார் இந்நேரத்தில் வருகிறவர் நான் வரவேற்கிறேன். ஆர் உதயகுமார் சாரையும் பேரரசு சாரையும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, வியப்பாக இருக்குது. மகிழ்ச்சி சார். விழாவில் என்னை அழைத்த தயாரிப்பாளருக்கு நன்றிகள். விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள். பெரிய படங்களை வந்து அவங்க ரசிகரே கொண்டு போயிடுவாங்க. சின்ன படங்களை தான் கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் சின்ன படங்கள்லாம் உங்கள் விமர்சனத்தையும் உங்கள் கருத்துக்கள் ஏதி வளர்க்கணும்னு சொல்லி மீண்டும் பத்திரிகையாளர்களுக்கு இருகரம் கொப்பி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆர் உதயகுமார் சாருக்கும் பேரரசு சாருக்கும் அவங்க 2 பேர் படத்துக்கும் மிகப்பெரிய ரசிகன். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் அவங்க படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்றைக்கும் கூட ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய படங்கள் வந்து போடும்போது மாற்ற மாட்டாங்க, சேனல் மாற்ற மாட்டாங்க. இப்போ திருப்பாச்சி ஆகட்டும், சின்ன கவுண்டர் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், சேனல் மாற்ற மாட்டாங்க. படம் ஃபுல்லாக ரசித்து கண்ணீர் விட்டு அழுது அந்த எமோஷனல் வந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி காலம் தாண்டி இருக்கக்கூடிய பெரிய காவியங்களை படைத்த இயக்குனர் சார் 2 பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சிக்லெட்ஸ் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 2K கிட்ஸோடைய ஒரு லைஃப் ஸ்டைல் முறையை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை களத்தை தைரியமாக சூஸ் பண்ணி அதை வந்து ஒரு அட்வைஸாக சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து இந்த கதையை அமைச்சிருக்காரு சார். டைரக்டர் சாருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் அவர் இன்றைக்கி வரல, ஃப்ளைட்டில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவரும் பாலமுரளி பாலு, மேலும் அந்த சக கவிஞர் என்னுடைய தோழர் நண்பர் மோகன்ராஜன் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக துள்ளுவதோ இளமை அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு. ஸோ அந்த படத்தின் மூலிமா நமக்கு வந்து தனுஷ், ஷெரீன் போன்ற கதை ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்க. அதே மாதிரி இந்த படத்தின் மூலியம் நமக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த இனிய மாலை வேளையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இன்னொரு முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஃபஸ்ட்டு சீன் சார். ஃபஸ்ட்டு நான் அவர் பார்க்கும்போது ஆள் கொஞ்சம் ரகடாக இருப்பார், ஆனால் குழந்தை மாதிரி பழகிறதுக்கு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு அறிமுகமாச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு அகோரின்னு ஒரு படத்துக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன். அவரை பார்த்துட்டு இன்னொரு படம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு படம் பண்ணார். படத்தோட பேர் மதுரை வீரன். அந்த படத்தை நான் பேசிட்டேன், அவுட்ரேட் 2 கோடி ரூபா பேசிட்டேன். என்கிட்ட சொன்னவங்க பணம் தரல. கோவிலில் உட்காந்துருக்கப்ப ஒரு ஃபோன் அடித்தேன். சார் நாளைக்கு காலையில் 2 கோடி ரூபா பணம் வேணும் எனக்கு அப்படின்னேன். ஒன்றுமே யோசிக்கல, மறுநாள் காலையில் 1 கோடி ரூபா பணத்தோடு வந்துவிட்டோம். ஸோ அப்படி ஒரு நல்ல மனுஷன். ஸோ இன்னைக்குள்ள சினிமாவில் இப்படி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இவர் ப்ரொடியூசரை தாண்டி நல்ல வியாபாரி. அதான் போட்ட காசை எடுத்துடுவார். ஸோ அந்த போட்ட காசை எடுத்துடுவார். இந்த படத்தில் நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்யூ.